இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடியாக எடுத்து வந்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம், வெல்லம், நெய், பாசி பருப்பு, ஜவ்வரிசி. இப்போ அடுப்பை பற்ற வச்சு வறுத்துருவோம் பாசி பருப்பை. ஜவ்வரிசியை வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இதோட குக்கரில் அள்ளி வச்சுருவோம். இந்த குக்கர் கரெக்டாக இருக்குமா? பார்ப்போம். ஆஃப் பண்ணிடுமாம்மா? ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் நுணுக்கி வந்தாச்சு. நுணுக்கி வந்தாச்சு. பாருங்கள், வெல்லத்தை நுணுக்கி வச்சுருக்கு. வெல்லம் நிறைய போடணுமாம்மா? ஆமாம். தண்ணியை ஊற்றிப்போம். ஊற்றுமா அம்மா? ஓ, இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? இன்னைக்கு பாசி பருப்பில் தான் பாயசம் வைக்க போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். ஏதோ ஃபங்க்ஷனா? இல்லை சும்மா வைக்கலான்ட்டு. சரிம்மா, அது எப்படிம்மா பண்ணோம்? பாசி பருப்பு நல்லா வறுத்துட்டு ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் போட்டு குக்கரில் வேக வைக்கணும். ஒரு 3 விசில் வேக வச்சோன்னா அப்புறம் எல்லாத்தையும் ஊற்றி பாயசத்தை வச்சிட வேண்டியதான். வெல்லம்லாம் போட்டு ஏலக்காய்லாம் ஊற்றி. ஆனால் சூப்பராக இருக்கும்லம்மா? நல்லாயிருக்கும். ஆமாங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா செம வெயில் தானேம்மா? வெயில் ஓவராக இருக்குது. ஆமாங்க. இப்போ தாங்க கொஞ்சம் சூப்பராக இருக்குது கிளைமேட்டுமா. ஓ, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? ரெடி பண்ணிவிடும். ஆமாம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடியாக எடுத்து வந்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம், வெல்லம், நெய், பாசி பருப்பு, ஜவ்வரிசி. இப்போ அடுப்பை பற்ற வச்சு வறுத்துருவோம் பாசி பருப்பை. எண்ணெய் சட்டியை போட்டாச்சு. இங்கே பாருங்கள், பாசி பருப்பு ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன். வறுத்துருவோம். நல்லா கொஞ்சம் செவந்தா போதும். இப்போ பாருங்கள், நல்லா பாசி பருப்பு நல்லா வறுத்தாச்சு. அம்மா, ஓ, செம கலராக இருக்கு. ஆமாம். போதுமாம்மா? போதும். எடுத்துருமா? இறக்கிடலாம். எடுமா. இங்கே பாருங்க, இதோட ஜவ்வரிசியை வறுத்துரும். வருமா? போதுமாம்மா? போதும். இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதோட குக்கரில் தேவைப்பட்டுனா ஜவ்வரிசியை வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இதோட குக்கரில் அள்ளி வச்சிரும். இந்த குக்கர் கரெக்டாக இருக்குமா? பார்ப்போம். சின்னதாங்க வச்சுருக்கான் குக்கரு. இது நிவிக்கு சமைக்க சாப்பாடு செய்கிறது. ஆமாம். போதுமாம்மா? போதும். தண்ணி எவ்வளோம்மா ஊற்றணும்? தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஊற்றுமா. போதுமாம்மா? போதும். ஓ, கொஞ்சம் நெய் ஊற்றிப்போம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கா? ஆமாம். ஆமாங்க. அப்படியே போட்டு ரேஸாக கிண்டிட வேண்டியதான். மா, ஓ, முடிச்சா இல்லையா? முடிஞ்சிட்டு. இதோட குக்கரை மூடி அடுப்பில் வச்சிட வேண்டியதான். வைமா. குக்கர் நல்லா சூப்பராக இருக்கியா? ஆமாம். இங்கே வேறு விசில் போட்டுருவோம். மெயின் பார்த்தீங்கன்னா குக்கர்லாம் வச்சா கண்டிப்பாக அதில் ஹோல்ஸில் கொஞ்சம் ஊதிட்டு வைங்க. நிறையா வாட்டி வெடிக்குதுங்க எங்கள் வீட்டில். இப்போ ரீசெண்டாக கூட வெடிச்சிட்டு தானேம்மா? ஆமாம். ஒரு டைம் அம்மா சாம்பார் வச்சுட்டு இருந்தாங்க. கிச்சனே பார்த்தீங்கன்னா வெறும் அந்த பருப்பு தானேம்மா? ஆமாம், துவரம் பருப்பு வேக வச்சுக்கல. அப்படியே பறந்துட்டு குக்கர். நல்ல வேலைங்க, யாருக்கும் எதுவும் ஆகலை. யாரும் இல்லை. ஆமாம், நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அவங்களாம் ஊருக்கு போயிருந்தாங்க. இது எவ்வளோ நேரம்மா? இப்போ வந்துடும். ஒரு 10 நிமிஷம் தாங்க. ஒரு 3 விசில் வந்தால் போதும். ஆமாம். என்ன விசில் வந்துடுச்சா இல்லையா? விசில் வந்துட்டு. ஆமாங்க. இங்கே பாரு,
ஆஃப் பண்ணிடுமாம்மா? ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் நுணுக்கி வந்தாச்சு. இதோட பாயசம் வச்சிட வேண்டியதான். ஆமாம்மா. ஓ, இது ஆடுறதுக்கு என்ன ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? விசில் அடங்கிடும். பால் போதுமாம்மா? போதும். இது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஆமாங்க. ஆனால் பாயசம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. ஆமாம். அம்மா ஏற்கனவே குடிச்சிருக்கா? இதான் ஃபஸ்ட் டைமா? இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் குடித்ததில்லை. ஆமாம், நார்மல் பாயசம் தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வெல்லத்தை காய்ச்சிப்போம். பாருங்கள், வெல்லத்தை நுணுக்கி வச்சுருக்கு. வெல்லம் நிறைய போடணுமாம்மா? ஆமாம். தண்ணியை ஊற்றுமா. போதுமாம்மா? போதும். ஆமாங்க, அப்படியே கிண்ட வேண்டியதான். சும்மா பாவெல்லாம் இல்லைல்ல, நம்ம சும்மா அது வெல்லம் கரையிட்டு தான். கரைஞ்சா போதுமா? போதும். அடிக்கட்டி ஊற்றுற வேண்டியதான். இதோட நல்லா வெந்துடுச்சு. 4 விசில் வச்சோன்னே. அம்மா, ஓ, பொங்கல் மாரி இருக்கு. ஆமாம், சக்கரை பொங்கல் மாரி செம்மையாக வந்துடுச்சிங்க. அம்மா, பாவு காய்ச்சி வச்சே? பாவு காய்ச்சி தான் வச்சுருக்கேன். இதோட எண்ணெய் சட்டியை போட்டு முந்திரி சோலையை வறுத்துருவோம். வருமா? பாவை நல்லா வடிகட்டியாச்சா? வடிகட்டியாச்சு. கொஞ்சோண்டு முந்திரி வறுத்துக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நல்லா மசியணுமா? ஆமாம். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. செவ்வரிசி அழகாக தெரியுதுல்லம்மா. சின்ன செவ்வரிசியும் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் சட்டி காய்ஞ்சிட்டு இப்போ நெய்யை ஊற்றி முந்திரி சோலையை வறுத்துருவோம். நெய் நல்லா கட்டியாக இருக்கு. ஆமாம். முந்திரி மட்டும் போதுமாம்மா? போதும். பாதாமெலாம் வேணாம். திராட்சை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை வேணாம். அம்மா, இதோட என்ன பாயசத்தை கிண்டிட வேண்டியதுதானே? பாயசத்தை கிண்டிட வேண்டியதுதான். எல்லாம் ரெடியாக இருக்குங்க. இங்கே பாருங்க, நல்லா வாசமாக இருக்குமா? ஆமாம். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக வந்துடுச்சுங்க. நல்லா முந்திரி சொல்லலாம் வறுத்தாச்சு. இதோட பாயசத்தை அடுப்பில் போட்டுருவோம். வைமா. உண்டான போட்டுருவோம். ஊற்றி பாருங்க, வேக வச்சது தான் ஃபஸ்ட்டாமா? ஆமாம். அடுத்தது பாவு ஊற்றுமா. அரைச்சி வச்ச பாவு. என்ன இப்படி இருக்கு? ஆமாம். வரக மாரி இருக்கு. இதுதான் நல்லா வேகணும். அதான் வேக வச்சது தானே. ஓ, அப்படியே கிண்ணா போதும். கிண்டுனா போதும். என்ன மிக்ஸ் பண்ணியாச்சா இல்லையா? மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆமாங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு. செம்மையாக இருக்குங்க. அம்மா, அடுத்து என்னம்மா பண்ணோம்? தேங்காய் பால் ஊற்றணும். ஊற்றிடுமா? ஊற்றுமா. வேற மாதிரி இருக்குங்க. பாருங்க, தேங்காய் பால் ஊற்றுமா. தேங்காய் பால் ஊற்றினா எப்படி வருது பாரு. கிண்டிடுமா? கிண்டுமா. அப்படியே கொதி வரணுமா? என்ன பாயசம் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ரெடி ஆயிடுச்சு. ஆமாங்க, இங்கே பாருங்க செம வாசங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அடுத்து என்னம்மா போடணும்? முந்திரி சோலை போடணும். போடுமா. அப்படியே பார்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்த முந்திரி சோலை.
செம்மையா ரெடி ஆயிடுச்சிங்க. எப்படி இருக்கு பாரு. இதோட சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். ஆமாம், எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். இனிப்பெல்லாம் ஓகே தானேம்மா? நல்லாயிருக்கும். கரெக்டாக இருக்கேன். கரெக்டாக தான் இருக்கு. கம்மியாக தான் நான் போடுவேன் எல்லாமே. இனிப்பெல்லாம் அதிகமாக போட மாட்டேன். என்ன மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க? ஆமாம். ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ரெடி ஆகிட்டு. சாப்பிட்ருமாம்மா? சாப்பிட்ருவோம். சாப்பிடுமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிண்ணத்தில் ஊற்றணுங்க. நல்லா திக்காகவே இருக்குல்லம்மா? ஆமாம். சாப்பிடுமா. இங்கே வர எப்படி இருக்குன்னு சொல்லுமா. எப்படிம்மா இருக்கு? நல்லாயிருக்கு. இனிப்பு தான் கம்மியாக இருக்குமா? கம்மியாக இருக்கும். ஏன்னா பார்த்தாலே தெரியுதுங்க. ஏன்னா தேங்காய் பால் கொஞ்சம் நிறையா ஊற்றிருக்கனால இனிப்பு கம்மியாக தான் இருக்குது. நார்மல் பாயாசம் மாதிரியே இருக்காம்மா. இது எப்படி இருக்கு? இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சரிம்மா, ஓகே தானே எல்லாம்? நல்லாயிருக்கு.